நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் மற்றும் இரட்சகருமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜாஷ்வா டிவியில் இணைந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்கு ஜாஷ்வா டிவியின் சார்பாகவும் தீர்க்க தரிசன தலைமுறை சர்வதேச ஊழியத்தின் சார்பாகவும் நாங்கள் நன்றிகளை வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் இந்த மாத கடைசி வரைக்கும் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து நம்மளை நடத்தினார். எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ நிந்தனைகள், அவமானங்கள், வியாகுலங்கள், வெட்கங்கள் வந்தாலும் கர்த்தர் நம்முடைய கரத்தை பிடித்தவர். இதுவரை நம்முடைய கரத்தை விடாமல் அவர் நம்மளை சுகபத்திரமாய் பாதுகாத்து நம்மளை நடத்துகிறார். அந்த எல்லா நல்ல தயவுகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இருக்கிற இடத்துல கண்களை மூடி, ஆண்டவரே உம்மை பாடாத நாட்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. தாவீது சொல்லுகிறான், கர்த்தருக்கு நான் புது பாட்டை பாடுவேன் என்று சொல்லுகிறான். கண்களை மூடுங்க, வாய்களை திறந்து ஏசப்பாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பாவை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நீ நல்லவர், அப்பா நீர் வல்லவர், நீர் மகிமை உள்ளவர், நீர் ராஜாதி ராஜா, நீர் கர்த்தாதி கர்த்த, நீர் ஏக சக்கராதிபதி. அல்லேலூயா. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. கையை உயர்த்தி, உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன், உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளை. சொல்லும் உம்மை பாடாத, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. சொல்லுவோம், வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், அதனால் நான் சுத்தமானேனே, உன்னாக விளங்க செய்தீரே, அதனால் நான் சுத்தமானேனே, உன்னாக விளங்க செய்தீரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. இன்னொரு விஷயம் சொல்லுவோம், உம்மை பாடாத, எஸ் எஸ் லார்ட், உம்மை தேடாத நாட்களும் இல்லையே,
அலைச்சல்களை எண்ணினேன் கண்ணீரை துருத்தியில் அலைச்சல்களை எண்ணினேன் கண்ணீரை துருத்தியில் வைத்து நன்மை தருபவரே நம்புமே நான் எல்லா நாளிலும் வைத்து நன்மை தருபவரே நம்புமை நான் எல்லா நாளிலும் சொல்லுவோம் உம்மை பாடாத நாட்களும் இல்லையே உம்மை தேடாத நாட்களும் இல்லையே உம்மை பாடாத இசையா உம்மை தேடாத நாட்களும் இல்லையே நம்புங்கப்பா உங்க பிள்ளையே நம்புங்கப்பா உங்க பிள்ளையே சொல்லுவோம் நம்புங்கப்பா நம்புங்கப்பா உங்க பிள்ளையே நம்புங்கப்பா இன்னொரு விஷயம் சொல்லுவோம் எங்களை நம்புங்கப்பா நம்புங்கப்பா உங்க பிள்ளையே பல தூரே மாக்காச்சாலாசா நம்புங்கப்பா வாலிபர்கள் எல்லாம் சத்தமாய் நம்புங்கப்பா நம்புங்கப்பா உங்க பிள்ளையே நம்புங்கப்பா இன்னொரு விஷயம் கூட நம்புங்கப்பா நம்புங்கப்பா உங்க பிள்ளையே நம்புங்கப்பா உங்க பிள்ளையே நம்புங்க ஆண்டவரே நம்புங்கப்பா நம்புங்கப்பா ஆண்டவரே எங்களை நம்புங்க ஆண்டவரே இன்னொரு விஷயம் கூட நம்புங்கப்பா உங்க பிள்ளையே நம்புங்கப்பா என் ஊழியத்தை நம்புங்க ஆண்டவரே நம்புங்கப்பா உங்க மாக்கா காட்டாலா பரீட்டாலா பாலாதீலா நம்புங்கப்பா ஆண்டவரே நாங்க நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டோம்பா நம்புங்கப்பா உங்க பிள்ளையே நம்புங்கப்பா சத்தமாய் 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 நம்புங்கப்பா 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 உங்க பிள்ளையே நம்புங்கப்பா நம்புங்கப்பா ஏதோ பெரிய நல்ல ஒரு ஜப குறிப்பு இன்னொரு விஷயம் சொல்லுவோம் நம்புங்கப்பா உங்க பிள்ளை மற்றவங்க ஏமாத்துறது போல உங்களை ஏமாத்திட மாட்டேன் மற்றவங்க செஞ்ச தப்ப போல நான் செஞ்சிட மாட்டேன் எங்களை நம்புங்க ஆண்டவரே நம்புங்கப்பா உங்க பிள்ளையே நம்புங்கப்பா உங்க பிள்ளையே புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா கிருபை தாரும் தேவா புது பலனை
புதிய கிருபை தாங்கப்பா, புது பலன் தாங்கப்பா. புது பலன் அடைந்தா நாங்க ஓடுவோம், உங்க நம்பிக்கை வீணடிக்க மாட்டோயா. புது கிருபை, எஸ் விடாதீங்க, எஸ் எஸ். புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். ஓ புதிய தரிசனம் ஏசையா, ஆரம்பம் ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், என் குறைவுகள் நிறைவாகட்டும். வறட்சி செழிப்பாகட்டும், எங்கள் வறட்சி செழிப்பா. கையை உயர்த்தி புது கிருபை தாரு பரக பந்தலாரி பக்க பந்தலபா து பந்தலக்க பந்தூரக்க பந்தல் ஷீபல தூரா ஈக்கல மண்டட டூட பந்தல ரேக்க துடாந்தலபா உடஃப ஷந்தல கே துரா மே டோலே கெந்தலே மக்க தூயா அலக்கே தூயா மே யாக்கச்சால சேவத கடத்தியாந்தலபா. இவ சொல்லுவோம், நம்புங்கப்பா நம்புங்கப்பா உங்க பிள்ளையே, நம்புங்கப்பா உங்க பிள்ளையே, நம்புங்கப்பா உங்க பிள்ளையே, நம்புங்கப்பா உங்க பிள்ளையே. என்ன நம்புங்கப்பா, உங்க ஊழியத்தை நாங்க ஏமாத்த மாட்டோம், சொன்னதை செஞ்சு முடிச்சிடுவோம். சின்ன கூட்டமோ பெரிய கூட்டமோ உண்மையா ஊழியத்தை செய்ய ஆவியானவர் அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் மரம் இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 4 வாரங்களும் கர்த்தர் நம்மளை நடத்தினார். பிரைஸ் தி லார்ட். அவரை பாடி துதிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, அவர் நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் கர்த்தர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். வேதாகமத்தில் நாம் கர்த்தர் எப்படிலாம் பேசுகிற நம்ம தியானித்தோம். இன்னொரு காரியத்தை கூட நம்ம தியானிக்கலாம், கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராங்க. 6வது, மிருகங்கள் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். மிருகங்கள் பறவைகள் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு இடைபெறுகிறார். இந்த வாரத்தில் நம்ம 2 தலைப்பில் நம்ம தியானிக்கலாம். கர்த்தர் நமக்கு நேர்த்தியாய் எல்லாவற்றையும் செய்வாராக. லூக்கா 22வது அதிகாரம் வசனம் 54 முதல் 62 வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், சேவல் கூவியதின் மூலம் பேதுருவின் பாவம் பேதுருவுக்கு நினைவு வரும்படி கர்த்தர் பேசுகிறார். ஆண்டவர் சொல்லுவார், நீ சேவல் கூவுறதே நீ மறுதலிப்பா என்று சொல்லி. சேவல் கூவின உடனே பேதுரு செய்த பாவங்கள் பேதுருவுக்கு நினைவு வருகிறது. அப்போ நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் நம்மக்கிட்ட ஒரு செய்தியை கன்வே பண்ணணும்னா அவர் எந்த ரீதியில் கூட நம்ம கூட பேசிடுவார். நம்ம எப்போதுமே ஆண்டவருடைய சத்தத்துக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். 2வது பார்த்தீங்கன்னு சொன்னால், என்னாகமம் 22வது அதிகாரம் வசனம் 18 31 நீங்கள் வரை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், பிலேயாம் தீர்க்கதரிசி மதிக்கேடானாய் மாறின பொழுது கழுதை தீர்க்க தரிசனம் உரைக்கிறது, கழுதை பேசி எச்சரிக்கிறது.
அப்போ நன்றாக நம்ம கவனிக்கணும். ஆண்டவர் என்கிட்ட ஒரு காரியத்தை, பரலோகத்தை குறித்து ஒரு காரியத்தை, தரிசனத்தை சம்பந்தப்பட்ட ஒரு காரியத்தை, என்னை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து ஒரு காரியத்தை கர்த்தர் என்கிட்ட பேசணும்னா அவர் பறவைகளை பயன்படுத்துகிறார், மிருகங்களை பயன்படுத்துகிறார். நல்லா நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா எலியாவுக்கு சாப்பாடு கொடுத்தது காக்கா, யோனாவை மனம் திரும்ப வச்சது பெரிய மீன். அப்போ ஆண்டவர் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எப்படியாவது பறவைகள் மூலமாக, விலங்குகள் மூலமாக நம்ம கூட அவர் பேசுகிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த ஆண்டவர் நம்ம கூட நல்லா கவனிக்கணும். நம்ம ஆரம்பத்திலிருந்து நம்ம தியானித்தது, நேரடியாக பேசுகிறார், இயற்கை மூலமாய் பேசுகிறார், சொப்பனத்தின் மூலமாய் பேசுகிறார், தூதர்கள் மூலமாய் பேசுகிறார், வேதாகமம் மூலமாய் பேசுகிறார், மிருகங்கள், பறவைகள் மூலமாய் பேசுகிறார். சரியா? 7வது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசுகிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால், ஜனங்கள் மலிமாறும் போகும்போது ஜனங்களுக்கு எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் கர்த்தர் பேசுகிறார். யோனா 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், யோனா மூலமாக நினிவே ஜனத்தின் மக்களிடத்தில் கர்த்தர் பேசுகிறார். வேதாகமத்தில் நீங்கள் எல்லாம் கவனிச்சு பார்ப்பீங்கன்னு சொன்னால் தானியேல் மூலம் கர்த்தர் பேசுகிறார். தீர்க்கதரிசிகளை கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். மிகாயா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். மோசே மூலமாய் கர்த்தர் ஜனங்களுக்கு பேசுகிறார். அப்போ கர்த்தர் தீர்க்கதரிசிகள் மூலமாய் ஜனங்களிடத்தில் பேசுகிறார். பழைய ஏற்பாட்டிலும் தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், புதிய ஏற்பாட்டிலும் தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். நீங்களும் நானும் வாழுகிற இந்த கடைசி காலத்திலும் தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை மக்களுக்கு சொல்ல, ஆறுதல் படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஆறுதல் படுத்த கர்த்தர் தீர்க்கதரிசிகளை பயன்படுத்துகிறார். ஊழியக்காரர்கள் மூலமாய் கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை எச்சரித்தால் நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஊழியக்காரங்க மூலமாக கர்த்தர் நம்மளை எச்சரிக்கிறார். ஊழியர்கள் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். மெசேஜில் கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். கர்த்தர் யார் மூலமாக கூட நம்ம கூட பேச ஆயத்தமாக இருக்கிறார். 5 வகை ஊழியங்கள் உண்டு. அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மெய்ப்பர்கள், போதகர்கள். ஆனால் கர்த்தருடைய இருதயத்தை கர்த்தர் யார்கிட்ட வெளிப்படுத்துகிறார் என்று கேட்டால், தீர்க்கதரிசியாகிய தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு அவர் எதையும் சொல்லாமல் செய்ய மாட்டார். அப்போ தீர்க்கதரிசிகள் மூலமா ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிறார். தீர்க்கதரிசிகள் மூலமாய் ஆண்டவர் தரிசனத்தை வெளிப்படுத்துகிறார். தீர்க்கதரிசிகள் மூலமாய் நம்மளை ஆறுதல் படுத்துகிறார். தீர்க்கதரிசிகள் மூலமாய் நம்மளை சுகமாக்குகிறார். தீர்க்கதரிசிகள் மூலமாய் நம்மளை பலப்படுத்துகிறார். மற்ற அழைப்பட்ட ஊழியக்காரர்களிட கர்த்தர் இருதயத்தை திறப்பதற்கு விட தீர்க்கதரிசிகளுக்கு தன்னுடைய இருதயத்தை திருப்பி காண்பிக்கிறார், திறந்து காண்பிக்கிறார். தன்னுடைய பாரத்தை அப்படியே வெளிப்படுத்துகிறார். ஊழியக்காரனாகிய தீர்க்கதரிசியினிடத்திலே அவர் எதையும் செய்யாமல் ஒன்றையும் செய்ய மாட்டார். எரேமியா 1:5 கர்த்தர் தீர்க்கனாகிய எரேமியாவை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை தாயின் கருவிலே உருவாகும் முன்னே தெரிந்து கொண்டு உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசி கட்டளையிட்டேன். பார், பிடிங்க, இடிக்க, கட்ட, நாட்ட உன்னை ஜாதிகளுக்குள்ள ஏற்படுத்தினேன் என்று சொல்கிறார். அதனாலதான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்த ஊழியத்தை புதிய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்க முடியாது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்த ஊழியத்தை கடைசி காலத்தில் பார்க்க முடியாது. நீங்கள் நல்லா கவனிப்பீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்திலும் தீர்க்கதரிசியின் ஊழியம் உண்டு, புதிய ஏற்பாட்டிலும் தீர்க்கதரிசியின் ஊழியம் உண்டு, கடைசி காலத்திலும் தீர்க்கதரிசியின் ஊழியங்கள் உண்டு. ஒரு தேசத்திற்கு கர்த்தர் யோனாவை பயன்படுத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் எரேமியாவை பயன்படுத்துகிறார். யோசிக்கணும். அப்போ ஊழியக்காரர்கள் மூலமாய் ஆண்டவர் நம்மளை எச்சரிக்கும் பொழுது கீழ்ப்படியணும். ஐ எம் பெர்ஃபெக்ட்னு எப்பவுமே சொல்லக்கூடாது. விழுந்து போகலன்னு சொல்லக்கூடாது.
நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதிருக்கும்படி எச்சரிக்கையா இருக்கட்டும். நாம எந்த காரியத்தில் நிக்கிறோம்னு சொல்றோமோ அந்த காரியத்தில் பிசாசு நம்மளை விழத்தள்ளும்படி ஓடி வருகிறான். தேவப்பிள்ளையே, ஆண்டவர் ஊழியர்கள் மூலமா நம்ம கூட பேசுவார். இந்த போன மாதமும் இந்த மாதமும் நம்ம பயங்கரமா தியானித்தோம்ல, நேரடியாக பேசினார். இயற்கை மூலம் பேசுகிறார், சொப்பனம் மூலம் பேசுகிறார், தூதர்கள் மூலம் பேசுகிறார், வேதாகமம் மூலம் பேசுகிறார், மிருகங்கள் பறவைகள் மூலம் பேசுகிறார், 7 தீர்க்கதரிசிகள் மூலம் பேசுகிறார். இந்த 7ல் ஏதாவது ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கணும். இந்த 7ல் நம்ம தினமும் ஏதாவது ஒரு அனுபவத்தை சந்தித்து கொண்டே இருக்கணும். கர்த்தருடைய சத்தம் கேட்கலனா நம்ம சித்தம் செய்ய முடியாது. எப்படியாவது ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே எங்க கூட பேசுங்க, ஆண்டவரே எங்க கூட இடைப்படுங்க, ஆண்டவரே எங்க கூட வெளிப்படுங்க, ஆண்டவரே. யோசித்து பார்க்கணும், கர்த்தர் என் கூட பேசுகிற சத்தத்தை கேட்க முடியுதா? கேட்டா இல்லை, கர்த்தர் எங்க கூட ஏன் பேசணும், ஊழியக்காரங்க கிட்ட பேசட்டும். பிரதர் எனக்கு ஏன் வேலையில் பிரச்சனையா வருது, கொஞ்சம் ஜோம் பண்ணி சொல்லுங்களேன். பாஸ்டர் என் பொண்ணுக்கு பொண்ணு என் மகளுக்கு மாப்பிள்ளை எந்த ஊர்லேருந்து வருவாங்க, ஜோம் பண்ணி சொல்லுங்களேன். பாஸ்டர் எங்கள் வீட்டில் எந்த இடத்துல போரு போட்டால் எத்தனை அடியில் தண்ணி வரும், ஜோம் பண்ணி சொல்லுங்களேன். பாஸ்டர் தங்கத்தில் காது கம்மலுடைய திருக்கு வீட்டுக்குள்ளே விழுந்துட்டு ஜோம் பண்ணி சொல்லுங்களேன். இதுக்காக ஊழியக்காரன் குறி சொல்கிறவன் அவன் பியாயி. கிளி ஜோசியமும் நீ பண்ணுற ஊழியமும் ஒன்று தான். எல்லாம் ஜோம் பண்ணி சொல்லுங்க. அப்போ நீங்கள் ஜோம் பண்ண மாட்டோம். இவர் அப்படி சேர்ல உட்கார்ந்துருப்பார், வர மக்கள் சொல்லுவோம், இவர் அடிப்பார். ஆமாம், கர்த்தர் சொல்கிறார் சிஸ்டர், கிழக்கு திசையிலேருந்து ஒரு மாப்பிள்ளை வாரார். பாஸ்டர் வயிற்றுக்குள்ள பிள்ளை இருக்குது, என்ன பிள்ளைன்னு ஜோம் பண்ணி சொல்லுங்களேன். ஆம்பளை பிள்ளைய பொம்பளை பிள்ளைன்னு சொல்லுங்களேன். பாஸ்டர் வீட்டுக்குள்ள ஒரே கொலுசு சத்தம் கேட்குது, இது என்ன பேன்னு சொல்லுங்களேன். என்னைக்கு கல்யாணம் வைக்கலாம்னு சொல்லுங்களேன். பிள்ளைக்கு என்ன பேர் ஒன்று ஜோம் பண்ணி சொல்லுங்களேன். நீ பாஸ்டர் கிட்ட வார, ஊழியக்காரங்கிட்ட வார, சபையே ஏசப்பாவை அறியாத மக்கள் கிளி ஜோசியக்காரன்ட்ட போறாங்க. இது அப்போ கிளி ஜோசியமனுக்கு ஊழியம் மாறிட்டு, ஊழியக்காரங்க கிட்ட மட்டும்தான் கர்த்தர் பேசுவார்னு கிடையாது. கர்த்தர் எல்லாருக்கூடையும் பேச ஆயத்தம். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தை, ஆண்டவருடைய நாமத்தை நம்ம வீணில் வழங்குறோம். கல்யாண வீட்டுக்கு போனால் பட்டுச்சேலையை கொடுத்து ஜோம்னு சொல்கிறாங்க. எதுக்கு பட்டுச்சேலைக்கு ஜெபிக்கணும்? என்ன சொல்லி பட்டுச்சேலைக்கு ஜெபிக்கணும்? ஆண்டவரே பட்டுச்சேலை கிளியாமல் இருப்பதாக, பட்டுச்சேலையில் கற்கள் விழாமல் இருப்பதாக, பட்டுச்சேலை ஆண்டவரை ஸ்தோத்திரம் நல்ல மினுங்குவதாக, பட்டுச்சேலையில் யாரும் கண்படக்கூடாது. இதுக்கு ஜெபிக்கணுமா? கல்யாண வீட்டுக்கு போனால் மாலையை ஜோம் பண்ணித்தாங்க. மாலைக்கு எதுக்கு ஜெபிக்கணும்? ஆண்டவரே மாலை நல்ல வாசம் அடிப்பதாக, அந்த மாலையிலே மல்லிகைப்பூ வாடைகள் அதிகமாக இருப்பதாக, இப்படி சொல்லி ஜெபிக்கணுமா? தாலியை கொடுத்து ஜோம் பண்ணுங்க. தாலிக்கு எதுக்கு ஜெபிக்கணும்? கர்த்தர் ஒரு மனுஷனையும் மனுஷனையும் இணைக்கிறார். ஆண்டவரே தாலி நகை எல்லாமே அடகுமானத்துக்குள்ள போயிடக்கூடாது, அது எஸ்பிஐ பேங்கில் உட்காந்துடக்கூடாது, சேட்டு கடையில் போயிடக்கூடாது, அப்படி ஜெபிக்கணுமா? கொஞ்சம் நம்ம எல்லாத்தையும் யோசிக்கணும், எல்லாத்தையுமே நம்ம யோசிக்கணும். ஆண்டவருடைய நாமத்தை வீணில் வணங்கக்கூடாது. இப்போ பிள்ளையை கொடுத்து ஜெபம் பண்ணுறீங்கன்னா ஆண்டவரே பிள்ளையை பொறுப்படுங்கன்னு ஜெபிக்கிறது வேற. கர்த்தர் இதெல்லாம் நம்ம கூட பேசினாதான் சபையே நமக்கு அறிவு வரும். கர்த்தர் நம்ம கூட இதெல்லாம் பேசணும். ஆண்டவர் பேசாம புத்தி வராது. ஆண்டவர் நம்ம கூட பேசாம தெளிந்த புத்தி வராது. இந்த 7 காரியத்தில் கர்த்தர் ஏதாவது தினமும் ஒரு காரியத்து மூலமா நம்ம கூட பேசணும்.
எப்படியாவது தினமும் கர்த்தருடைய சத்தத்தை நம்ம கேட்கணும். அவருடைய சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும். இதுதான் கர்த்தர் விரும்புகிறார், பரலோகமும் விரும்புது. புரியுதா? இதுதான் கர்த்தர் விரும்புகிறார், ராஜ்யமும் இதுதான் விரும்புகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் என் கூட பேசுறாரா? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியுதா? ஆண்டவர் என் கூட தெளிவா இடைப்படுறாரா? யோசித்து நம்ம ஜெபித்து முடிக்கணும். உங்ககிட்ட கர்த்தர் ஊழியக்கார மூலமா ஏதாவது பேசணும்னா ஊழியக்காரனை அனுப்புவார். அல்லது உங்ககிட்ட முக்கியமான வேகமான அவசர செய்தியை சொல்லணும்னா உங்க கனவுல வந்து கர்த்தர் நிற்பார். நீங்க வேதாகமத்தை திறக்கும் போது பேசுவார். இருக்கிற இடத்துல கண்களை மூடி இந்த 7 காரியத்தில் ஆண்டவர் தினந்தோறும் என் கூட பேசணும். நாம் ஆராதிக்கிற தேவன் ஊமையான தேவன் அல்ல, கல்லோ மண்ணோ அல்ல. அவர் ராஜா. அவர் நம்மோடு பேச ஆயத்தமா இருக்கிறார். ரீகா பாந்தாலாஸ் துரேமா கண்டோ லோக சுடாந்தல்ல ரீசா மண்டனா கெத்தலாஸ் மகத்தலாந்த ரகத்தலாஸ் லிக்க துலேசா மண்டல கத்தலாஸ். தகப்பனே, இந்த மாத கடைசியில் வந்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் மனிதனோடு பேசிய வழிகள் என்று போன மாதத்திலிருந்து இந்த மாதம் வரைக்கும் நாங்கள் தியானிக்க கர்த்தர் காண்பித்த எல்லா நன்மைக்காக தயவுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ நேரடியாக பேசுகிறீர், இயற்கை மூலம் பேசுகிறீர், சொப்பனம் மூலம் பேசுகிறீர், தூதர்கள் மூலம் பேசுகிறீர், வேதாகமம் மூலம் பேசுகிறீர். அப்பா, நீர் பறவைகள் விலங்குகள் மூலம் பேசுகிறீர், தீர்க்கதரிசிகள் மூலம் பேசுகிறீர். உடைய சத்தத்தை கேட்டு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வடிவமைத்து கொள்ள கிருபை தாரும். நீர் சொல்லாத எதையும் திருச்சபையில் செய்துவிடக்கூடாது. நீர் சொல்லாத எதையும் ஊழியத்தில் செய்துவிடக்கூடாது. உடைய பிள்ளைகளுடைய கைகளை பலப்படுத்தும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், மகிமைப்படுத்தும், மகிமையில சிறந்திருக்கும்படி செய்யும். உடைய பிள்ளைகளுக்கு தேவையான அற்புதங்கள், நன்மைகள், கிருபைகள் எல்லாம் உண்டாகட்டும். உடைய பிள்ளைகளை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்திலே வாழ்த்துகிறோம். இவர்கள் நன்றாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் அமர்ந்திருங்க. தயவு செஞ்ச ஆண்டோட சத்தத்தை கேட்டு பழகுங்க. அவரோட சத்தத்தை கேட்காம சித்தம் செய்ய முடியாது. அடுத்த மாதத்தில் நம்ம சந்திக்கிற வரைக்கும், ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதித்தால் அடுத்த வாரம் நாம் மீண்டும் சந்திக்கலாம். மீண்டும் சந்திக்கிற வரைக்கும் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம் உங்களோடும் என்னோடும் ஜாஷ்வா டிவியில் இருக்கிற அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம்மா, உட்காருங்க. உன்னை கூப்பிட்டு வாமா. உன்னை பிடிச்சிருக்கா? உன்னை பிடிச்சிருக்குது. உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே கடையாளூர் நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளூர் மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான மாடல் பர்னிச்சர்ஸ், வுட் பர்னிச்சர்ஸ், டைனிங் டேபிள், ஆபீஸ் சேர், மர பீரோல், மரக்கட்டில், மெத்தை, அதுபோக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்துல இப்போ கிடைக்குது. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு எதுவுமே இல்ல. நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன். அது என்ன, உங்க வீட்டு பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க, குடும்பத்தோட போகலாம். நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன் கோவில் மெயின் ரோடு, கடையாளூர்.